இலங்கையில் 1 கிலோ இஞ்சியின் விலை 5000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இன்று கொழும்பு நாராயண்பேட்ட பொருளாதார மத்திய நிலையத்தில் 5000 ரூபாவுக்கு சில்லறை விலையில் இஞ்சி விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் தேசிக்காய் 1 கிலோவின் விலை 1800 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்தும் இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துக் கொண்டு செல்வது மக்களின் பொருளாதாரத்தை பாரிய அளவில் பாதித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2000ஐயும் தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் பப்புவா நியூகினியாவின் மலையோர பிரதேசத்தில் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் சுமார் 100 பேர் வரை அதில் இருந்திருக்கலாம் என்று அஞ்சப்பட்டது. என்றாலும் கூட தொடர்ந்து பெய்து வரும் மழையும் அத்துடன் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் மண் சரிவு காரணமாகவும் சுமார் 2000 பேர் வரை மண்ணுக்குள் புதையுண்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகளும் இடம்பெற்று வருகின்றன. கையடக்க தொலைபேசிகளுக்கும் மடிக்கணினிகளுக்கும் ஒரு நிமிடத்தில் மின்னேற்றம் செய்யும் தொழில்நுட்பம் ஒன்றை அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி விஞ்ஞானி ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார். இதன் மூலம் கையடக்க தொலைபேசி மற்றும் மடிக்கணினி என்பவற்றுக்கு ஒரு நிமிடத்தில் மின்னேற்றம் செய்ய முடியும். அதே நேரம் மின்சார கார்களுக்கு 10 நிமிடத்தில் மின்சாரத்தை ஏற்ற முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் விரைவில் உலகெங்கிலும் அறிமுகப்படுத்தும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரான பிரகலாத் பிரபாகர் ஒரு பொருளாதார நிபுணராக பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். அவர் வெளியிட்டும் கருத்துக்கள் பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவே அமைந்திருக்கின்றன. இது தற்போது வாத விவாதங்களை எழுப்பியிருக்கின்றன. குறிப்பாக இந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 400 ஆசனங்களை வெல்லும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட போதும் பிரபாகரின் கணிப்பின்படி 272 ஆசனங்களையே பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் நிர்வாக ரீதியாகவும் பல அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் தற்போதைய ராணுவ தளபதியின் பதவிக்காலம் அசாதாரணமான முறையில் நீடிக்கப்பட்டிருக்கிறது. 1975ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்தியாவில் ராணுவ தளபதியின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்ட சந்தர்ப்பமாக இது கருதப்படுகிறது. எனவே பிரபாகரின் கருத்துக்கள் யதார்த்தமானவையாக அமைந்து வருவதாக எதிர்க்கட்சிகளும் கூறி வருகின்றன.